ஹாய், வெல்கம் டு மகிழ் இன்ஃபோடெக். இது ஆன்லைன் சேவை ஸ்டார்ட் அப் சீரிஸ் செஷன் 1 எபிசோட் 2. இந்த வீடியோவில் ஆன்லைன் சேவை மையம் தொடங்குறதுக்கு படிப்பு தேவையா அப்படிங்கிற முக்கியமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதிலை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடில் ஆன்லைன் சேவை மையம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச உடனே நமக்கு ஃபஸ்ட்டு டவுட் வர்றது என்ன படிச்சிருக்கணும். பிகாஸ் இது சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்னால இதுக்குன்னு தனியாக குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும். ஸோ இதுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆன்லைன் சேவை ரன் பண்ணுறதுக்கு ஏதாவது செப்பரேட்டாக குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆன்லைன் சேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தனிப்பட்ட எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கிடையாது. நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ யார் வேணாலும் ஆன்லைன் சேவை மையம் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்குன்னு கல்வி தகுதி எதுவும் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக 3 முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த 3 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைன் சேவை மையம் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஏதோ நம்மளும் பண்ணி கொடுக்குறோம், கஸ்டமர் பண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாமல் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பொறுமை உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த தவிர தான் நிறைய நெட் சென்டரில் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் வர கஸ்டமருக்கு அவங்க என்ன சர்வீஸுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான மனநிலைமை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் உங்களால் லாங் டைம் ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இந்த 3 முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் சேவை மையம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு ஏதாவது செப்பரேட்டாக எக்ஸாம் எழுதணுமா, தேர்வு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஸோ இதுக்கான சிம்பிள் சொல்யூஷன், இதுக்கு தேர்வு கிடையாது. ஸோ ஆன்லைன் சேவை மையம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு காமனாக ஏதாவது எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சி போகணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஆன்லைன் சேவை மையம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காமன் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி எந்த எக்ஸாமுமே கிடையாது. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட சேவைகளுக்கு மட்டும் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். அதை கம்மிங் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் சேவை மையத்துக்காக பர்டிகுலராக எந்த எக்ஸாமும் எழுதியிருந்தால் தான் ஆன்லைன் சேவையை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஒரு டவுட் வரும். அப்போ யார் வேணாலும் இந்த சேவை மையம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா, எக்ஸாமும் எழுத தேவையில்லை, எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது, யார் வேணாலும் சேவை மையம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டால் ஸோ இதுக்கான பதில் ஆமாம், யார் வேணாலும் இந்த ஆன்லைன் சேவை மையத்தை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நெட் சென்டர் வச்சுருக்கவங்களா இருக்கலாம், அல்லது செராக்ஸ் ஷாப் வச்சுருக்கவங்களா இருக்கலாம், அல்லது நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற யாராக இருந்தாலுமே இந்த ஆன்லைன் சேவை மையத்தை கண்டிப்பாக உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் சேவை பிஸ்னஸ் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த 3 விஷயத்தை நீங்கள் எப்போதுமே மறக்காமல் உங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் எப்போதுமே பண்ணிடாதீங்க. நீங்கள் பிஸ்னஸுக்காக சில தவறான விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. ஸோ அதில் 3 முக்கியமான விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தவறான விண்ணப்பம் செய்யக்கூடாது. கஸ்டமர் நம்மக்கிட்ட வராங்க, எனக்கு அந்த சர்வீஸ் பற்றின ப்ராசஸ் தெரியாது, இது எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சரி ஓகே அப்ளை பண்ணி பார்ப்போம், வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எப்போயுமே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் அல்லது ஒரு இன்கமுக்கான ஒரு சர்வீஸ் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கஸ்டமருக்கு அது முக்கியமான விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு எந்த சர்வீஸும் அப்ளை பண்ணி கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு சுலபமாக பணம் சம்பாதிப்பது. ஸோ ஈஸியாக அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக கஸ்டமர் சில எனக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா சரி காசு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி போலியான ஆவணங்கள் தயாரிக்கிறதுல தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கீகாரமற்ற சேவைகள் வழங்குவது. ஸோ நீங்கள் என்னென்ன சேவைகள்லாம் செய்ய முடியுமோ அந்த சர்வீஸை மட்டும் கஸ்டமருக்கு பண்ணி கொடுங்க. ஸோ மற்றவங்க பண்ணி கொடுக்குறாங்க, காம்படிஷன் அதிகமாக இருக்குது, இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அன்ஆத்தரைஸ்டு சர்வீஸை பண்ணி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களால் என்ன சர்வீஸ் பண்ண முடியும், நீங்கள் இந்த சர்வீஸ்லாம் வாங்கி பண்ண முடியுமோ அதை மட்டும் பெட்டராக பண்ணுங்கள். எல்லா சர்வீஸும் பண்ணுறதை விட தெரிஞ்ச சர்வீஸை பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கறது நல்லது. ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தோம்னா ஆன்லைன் சேவை மையம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தகுதின்னு பார்த்தோம்னா எஜுகேஷனோ குவாலிஃபிகேஷனோ எக்ஸாமினேஷனோ கிடையாது, நண்பகத்தன்மை.
ட்ரஸ்ட்டு மட்டும்தான் இங்கே உங்கள் பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது? ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்களோட தனிப்பட்ட விவரங்களை உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஸோ உங்களை நம்பி கஸ்டமர் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த நம்பிக்கையை காப்பாற்றி அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எந்த சர்வீஸுக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை மேக்ஸிமம் ரேஸ் பண்ணிடணும். அல்லது நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கிறது பெட்டரு. ஒரு சிலர் இந்த டாக்குமெண்ட்டை வச்சு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுனால தான் நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எபிசோடில் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ ஆன்லைன் சேவை மையம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு படிப்பு தேவையில்லை, தேர்வு தேவையில்லை அப்படிங்கிற குழப்பத்தை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அப்கமிங் எபிசோடில் ஆன்லைன் சேவை மையம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது லைசன்ஸ் வாங்கணுமா, ஏதாவது அப்ரூவல் வாங்கணுமா, ஏதாவது ஆத்தரைசேஷன் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி டீப்பாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எபிசோட் 3ல் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.